பக்தர்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு. நாட்டில் சுனாமியும் நிலநடுக்கமும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடம் தேடி போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்களே ஓடாதீங்க, நில்லுங்க. பக்தர்களே பயந்து ஓடாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க. சுனாமி வருது, பூகம்பம் வருதுன்னு நான் சொன்னதெல்லாம் போய். கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை கேளுங்க. காலங்காலமா நீங்க கும்பிட்டுக்கிட்டும் தொழுதுகிட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு வர இந்த கடவுள்கள் எல்லாம் சுனாமியிலிருந்தும் பூகம்பத்திலிருந்து உங்களை காப்பாற்ற மாட்டாருன்னு பயந்து ஓடினீங்களே, அந்த ஓட்டத்தை முதல்ல நான் வரவேற்கிறேன். நான் யாரு, எங்கிருந்து பேசுறேன்னு ஆராய்ச்சி பண்றதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பக்த கோடிகளான நீங்க கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு நம்புறீங்க. கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு நம்புறதுக்கு அறிவியல் பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் இல்லை. மனித இனத்தோட மிக மோசமான கண்டுபிடிப்பே கடவுள் தான். அது அணு ஆயுதத்தை விட ஆபத்தானது. என்ன அப்படி பாக்குறீங்க? மனுஷன் கடவுளை உருவாக்கினாங்கிறது தான் உண்மை. அதனாலதான் அதுக்கு தன்னை போல உருவத்தை கொடுத்து தான் பயன்படுத்தின ஆயுதங்களை அது கையில ஒப்படைச்சான். அப்படி அவன் உருவாக்கின கடவுள்கிட்ட தன்னையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துற சக்தி இருக்குன்னு நம்பி வணங்க ஆரம்பிச்சான். அதுதான் மனித இனம் செய்த முதல் தவறு. அங்கிருந்துதான் மனித இனத்தோட பிரிவும் அழிவும் ஆரம்பமாச்சு. பக்தர்களே, தேவாலயங்கள் கல்வர்களின் குகை என்று ஜீசஸ் சொன்னார். ஒரு வழிபாடு கூடாது என்று நபிகளும் சொன்னார். கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கைகூப்பி நிற்கும் தன்னம்பிக்கையற்ற மூடர்களை பார்த்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தனும் சொன்னான். அந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு அவர்களையே கடவுள்களாக ஆக்கப்பட்டதுதான் வேதனையான உண்மை. பக்தர்களே, நான் சொல்றத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ உலகத்தையே உலுக்கிய கொடிய நோயான கொரோனாவில் இருந்து உங்களை காப்பாத்திக்க நீங்க கோயிலையும் சர்ச்சையும் மசூதியை நோக்கி ஓடல, தடுப்பூசியை தான் தேடி போனீங்க. உலகத்துல உள்ள சக்தி வாய்ந்த எந்த ஒரு கடவுளாலையும் கொரோனாவை ஒழிக்க முடியல. மாறாக கொரோனா தான் எல்லா கோயிலையும் சர்ச்சையும் மசூதியும் இழுத்து மூடி வச்சது. பக்தர்களே, சாதாரண இந்த மாதிரி நோய்களில் இருந்தே காப்பாற்ற முடியாத கடவுள் உலகத்தை எப்படி படைச்சிருக்க முடியும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு மனிதனோட சுண்டு விரல கூட வெட்டி ஓட்ட வைக்க முடியாது. என்ன பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுனாமி பூகம்பம்னு சொன்ன உடனே எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாதுன்னு பாதுகாப்பை தேடி ஓண்டிங்களா, அந்த ஓட்டத்தான் பகுத்தறிவு. கடவுள், பேய், பூதம் இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிற உங்களுடைய எண்ணற்ற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உங்களுடைய சுய சிந்தனையும் பகுத்தறிவுமே விடை சொல்லும். பக்தர்களே, இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன், பகவத்கீதை இந்துக்களின் புனித நூல். அது இந்துக்களை உருவாக்கும். குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கானது, அதனால் அது முஸ்லிம்களையே உருவாக்கும். பைபிள் கிறிஸ்துவர்களை உருவாக்கும். ஆனா உலக பொதுமுறையான திருக்குறள் மனிதனை உருவாக்கும். நீங்கள் மனிதனாய் வாழணுமா இல்லை மதத்தின் பெயரால் சண்டை போட்டுட்டு சாகணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நன்றி.